வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் டேபில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் கட் இந்த ரெண்டு டூலை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஆடிங் டூல், எக்ஸ்ட்ரூடட் கட் அப்படிங்கிறது மெட்டீரியல் ரிமூவிங் டூல். இதான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டூல்ஸுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பேஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு 2D ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூஷன் மூலிமா 3D மாடலாக மாற்றக்கூடிய டூல் தான் இந்த எக்ஸ்ட்ரூடட் பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எந்த பிளேனில் ஸ்கெட்சு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற பிளேனை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல என்ன ஸ்கெட்சு வரையணுமோ அதை நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 mm கொடுத்துருக்கேன். சர்க்கிளை ஆரிஜின்லேருந்தே ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கெட்சை விட்டு நான் வெளியே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அப்படிங்கிற டூலோட ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்சை எத்தனை எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் இங்கே கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா 10 mm டிஃபால்ட்டாக இருக்குது. நான் 20 mm கொடுத்தேன்னா 20 mmக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கோசரம் இங்கே எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எண்டு கண்டிஷன் அப்படின்னு இருக்கும். இங்கே பிளைண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ பிளைண்டுன்னு கொடுத்தா நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸுக்கு இது அப்படியே எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ணியிருக்க சாலிட் மாடலோட இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸ்க்கு பேரலாக ஒரு பிளேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு இந்த ஃபேஸ்க்கு பேரலாக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எனக்கு ஒரு 100 mm டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு ஒரு பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேனில் நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பாலிகன். ஆரிஜின்லேருந்தே அதையும் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா பாலிகன். அதுக்கு நம்பர் ஆஃப் சைடு அப்படிங்கிற இடத்துல நான் 6 அப்படின்னு கொடுத்து ஒரு பாலிகன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாலிகனுக்கு நான் ஒரு டைமென்ஷன் தரேன். ஆக்சுவலாக நான் இந்த வித்தை தான் நான் டைமென்ஷனாக கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 125 mm வித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வரேன். பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண பிளேனில் ஒரு ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்ட்ரூடட் பேஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நான் டிஃபால்ட்டாக 10 mm அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நான் வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா 10 mmக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸில் நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஃபேஸ் நார்மல் டூவில் வரப்ப அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சாலிட் பாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபேஸை மறைச்சிக்கிச்சு. ஸோ இப்போ நான் அந்த பிளேனை எனக்கு விசிபிளாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் வியூ அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி இந்த பாடி இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல போயிட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு ஹைடுன்னு கொடுத்தா இந்த பாடி ஹைட் ஆயிரும். டெம்பரரியாக ஹைட் ஆயிரும். நமக்கு வேணுங்கிறப்ப அதை விசிபிளாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சர்ஃபேஸில் நான் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன்னா இந்த பாடியை நான் ஷோன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடட் பேஸில் இந்த ஸ்கெட்சை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இங்கே அடுத்த எண்டு கண்டிஷன் என்ன? த்ரூ வால். பிளைண்டுக்கு அப்புறம் த்ரூ வால் அப்படின்னு இருக்கு. த்ரூ வால் கொடுத்தா என்ன ஆகும்னா, ஆப்போசிட்டில் லாஸ்ட்டு எட்ஜு எதுவோ ஆர் லாஸ்ட் ஃபேஸ் எதுவோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா த்ரூ வால். சப்போஸ் நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த ஃபேஸ் தான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் லாஸ்ட் ஃபேஸ். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். உங்களுக்கு இந்த ப்ரீவியூ பார்த்தாவே தெரியும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். சாரி, இதை ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி மெர்ஜ் பாடி அப்படிங்கிறத எடுத்துடணும். அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிகிறப்பே நான் சொல்லிடுறேன். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு இதே ஸ்கெட்சை வந்து நான் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் கொடுக்குறேன். எண்டு கண்டிஷன் என்னன்னா அப் டு நெக்ஸ்ட், அதாவது இங்கிருந்து அதுக்கு அடுத்து என்ன ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? இங்கிருந்து அதுக்கு அடுத்த ஃபேஸ் எது? இதுதான். ஸோ அது வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை வந்து நான் ஒரு வெர்டெக்ஸ், அதாவது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அதாவது ஒரு பாயிண்ட் வரைக்கும்னா இப்போ இந்த ப்ரொஃபைல்லேருந்து அந்த பாயிண்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த பாயிண்ட் இங்கேருந்து இந்த ப்ரொஃபைல்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து வெர்டிக்கலாக, அதாவது நார்மலாக என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். நீங்கள் பாயிண்ட்டுன்னு கொடுத்தோன்னே இங்கேருந்து இப்படி டேப்பராக போய் இந்த பாயிண்டில் மெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த ப்ரொஃபைல்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ, வெர்டிக்கலாக என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப் டு சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல நான் இந்த சர்ஃபேஸ் இதை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இல்லை இந்த சர்ஃபேஸ் கிடையாது, நான் இந்த சர்ஃபேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னு வைங்க. அதே ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிற எண்டு கண்டிஷன். நான் வந்து இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இந்த ஸ்கெட்ச் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். அதாவது நம்ம எந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் பண்ணிட்டு அது வரைக்கும் அந்த ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸு இந்த ஃபேஸ்லேருந்து 10 mm டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகிட்டு அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதே 20 mm அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபேஸ்லேருந்து 20 mm தள்ளி அந்த ஹைட் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இதே நான் 50 mm அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த ஃபேஸ்லேருந்து 50 mm டிஸ்டன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். இதே ரிவர்ஸ் ஆஃப்செட் அப்படின்னு இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து ரிவர்ஸ் சைடு இந்த பக்கம் 50 mm மேலே. சரிங்களா? இப்போ இங்கிருந்து இந்த சைடு 50 mm ஆஃப்செட் ஆகிட்டு அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆச்சு. இப்போ இங்கிருந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப இதுக்கு ரிவர்ஸ் சைடு வந்து 50 mm டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அது வரைக்கும் ஆஃப்செட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அப் டு பாடி. இப்போ இந்த ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கேன், இது இந்த பாடி வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாடி வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு பாடி அப்படிங்கிறது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த பாடி வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டாப் லைனில் இப்போ ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் சர்க்கிள் தான். ஸோ டைமென்ஷன் நமக்கு என்ன தேவையோ அந்த டைமென்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 100 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து அண்டர் டிஃபைனில் இருக்குது, ஏன்னா நான் ஆரிஜினில் இருந்து டைமென்ஷன் கொடுக்கல. வேணும்னா டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் இதுக்கு டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ எண்டு கண்டிஷனில் லாஸ்ட்டாக இருக்கிறது மிட் பிளேன், அதாவது இப்போ 10 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது இந்த ஸ்கெட்சில் இருந்து மேல் நோக்கி 5 mm, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 5 mm அப்படின்னு சேர்த்து 10 mm இது வந்து சாலிட் பாடியாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பிளேன் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டாப் லைனில் இப்போ நான் இன்னொரு
டாப் லைன் இது இங்கே. இப்போ இந்த டாப் லைனில் நான் இன்னொரு ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள். சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிளை நான் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுக்குறேன். இப்போ டைரக்ஷன் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது டைரக்ஷன் 1னா ஆல்ரெடி இது எந்த இடத்துல இருக்கோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் 1. சரிங்களா? இது அதே மாதிரி டைரக்ஷன் 2 அப்படின்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க சைடுக்கு நெக்ஸ்ட் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷனில் நமக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்லேயே எக்ஸ்ட்ரூஷன் ஆகும். இது அப்படியே ரிவர்ஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன், செகண்ட் டைரக்ஷனில் நமக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆகும். இதுவே நம்ம டைரக்ஷன் 2னு கொடுத்துட்டா ரெண்டு டைரக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆகும். சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தா எல்லா எண்டு கண்டிஷனும் இருக்கும். ஸோ மேலே எப்படி எண்டு கண்டிஷன்லாம் நம்ம சூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த செகண்ட் டைரக்ஷன்லேயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கிற ப்ரொஃபைல் வந்து ஒரு வால் திக்னஸோட எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதாவது இப்போ நான் சர்க்கிள் தான் வரைஞ்சேன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும் டிஃபால்ட்டாக. இதே நான் தின் ஃபியூச்சர் கொடுக்குறப்ப நான் வரைஞ்சிருக்க சர்க்கிள் வந்து சம் வால் திக்னஸோட எக்ஸ்ட்ரூட் ஆகும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன திக்னஸ், அதாவது ஹைட்டு வந்து இப்படி வர்றது வந்து ஹைட்டு. ஓகேங்களா? இங்கே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்னு என்னென்னா இந்த வால் திக்னஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ். ஸோ இதோட திக்னஸ் என்ன 10 mm டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம 20 mm வேணும்னா 20 mm திக்னஸ்க்கு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வரைஞ்சிருக்கிற சர்க்கிளில் இருந்து அவுட் சைடு 20 mm திக்னஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. இதவே நான் ரிவர்ஸ் கொடுத்தேன்னு வைங்களேன், இன்சைடில் 20 mm வால் திக்னஸுக்கு இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து 5 mm மட்டும் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து நான் வரைஞ்சிருக்க சர்க்கிளுக்கு வெளிப்பக்கம் வால் திக்னஸ் வர மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஹைட் வந்து என்ன ஹைட்டுக்குன்னா ஒரு 200 mm ஹைட்டுக்கு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நம்ம இந்த இடத்துல இப்படியும் நம்ம ஹைட்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே போய் நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்தா அந்த ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தின் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி 200 mm ஹைட்டுக்கு ஒரு சர்க்கிளை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதோட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 mm. இப்போ ஓகே கொடுக்குறேன். எனக்கு இது மாதிரி ஒரு தின் ஃபியூச்சரில் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எண்டு கேப் அப்படின்னா என்னென்னா, இப்போ மேலே ஓப்பனிங் இருந்தது இல்லைங்களா ஹாலோவா, அது வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கும், கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கும், நடுவில் ஹாலோவாக இருக்கும். ஸோ என்ன திக்னஸுக்கு அது க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த எண்டு கேப்பில் நம்ம கொடுக்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னா கேப் திக்னஸ் வந்து எனக்கு 10 mmக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இந்த ப்ரீவியூவில் பாருங்கள், மேலேருந்து 10 mm கீழே 10 mmக்கு மெட்டீரியல் ஃபில் ஆகிட்டு எண்டு கேப் நமக்கு கிடச்சிருது. சரிங்களா? இப்போ நான் 5 mmனு கொடுக்குறேன். மேலே 5 mm கீழே 5 mmக்கு நமக்கு எண்டு கேப் கிடச்சிருச்சு. இப்போ இது இருக்குது, இதை எப்படி நான் பார்க்கறது, இதில் எண்டு கேப் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வியூ, இந்த ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் வியூ கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு மவுஸ் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு பீஸ் அப்படி செக்ஷன் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், உள்ளே அப்படியே ஹாலோவாக இருக்குது. வால் திக்னஸ் 5 mm இருக்குது. ஹைட்டு 200 mm இருக்குது. எண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா 5 mm திக்னஸில் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தின் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இதை டாப் லைன்லேயே ட்ரா பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து நான் இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இங்கே ஒரு பாலிகன் வரைகிறேன், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். சரிங்களா? இது மாதிரி எனக்கு தேவையான ஸ்கெட்செல்லாம் நான் வரைஞ்சிட்டு இப்போ இதையெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதில் எனக்கு வந்து இந்த சர்க்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆனால் போதும், இது ரெண்டும் எக்ஸ்ட்ரூட் ஆக வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த செலக்டட் கான்டூர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்தெந்த கான்டூர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். நான் இந்த சர்க்கிள் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இந்த சர்க்கிளும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும், பாலிகனும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஏரியாவையும் செலக்ட் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரீஜியனும் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரீஜியனும் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இல்லை எனக்கு இந்த பாலிகன் வேண்டாம் அப்படின்னா இந்த இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறது டீசெலக்ட் ஆகிடும். நம்ம இந்த ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாட்டி இங்கே எனக்கு இந்த ரெக்டாங்கிள் வேண்டாம் அப்படின்னா இதே ஏரியாவில் கிளிக் பண்ணால் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறது டீசெலக்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி இங்கே வந்துட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தா அந்த குறிப்பிட்ட ரீஜன் மட்டும் டெலீட் ஆகிடும். அதாவது எக்ஸ்ட்ரூஷன் ஆகிற ப்ராசஸ்லேருந்து டெலீட் ஆகிரும், ஸ்கெட்சில் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த குறிப்பிட்ட கான்டூர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபியூச்சரை வந்து நான் எடிட் பண்ணுறேன். சரிங்களா? எடிட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிராஃப்டை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரூட் ஆகாமல் டேப்பராக எக்ஸ்ட்ரூட் ஆகும். அந்த டேப்பர் வந்து எத்தனை டிகிரி டேப்பர் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோமோ அந்த டிகிரிக்கோசரம் டேப்பராக எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ வந்து 1 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 டிகிரிக்கு வந்து டேப்பராக எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வேணுங்கிற டிகிரி நான் கொடுக்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். சப்போஸ் ஒரு லெவலுக்கு மேலே மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கு இல்லை அப்படின்னா எது கடைசி பாயிண்ட்டோ அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் அவுட்வேர்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், அவுட்வேர்டில் டிராஃப்ட் ஆகும். சரிங்களா? இங்கே நமக்கு வேணுங்கிற டிகிரியை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றின டீட்டெயில். ஸோ அவ்வளோதாங்க, எக்ஸ்ட்ரூடட் பேஸ் பற்றி ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஆப்ஷன் விட்டு போயிருந்தால் கூட அதை அப்கமிங் வீடியோஸில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு. இந்த எக்ஸ்ட்ரூடட் கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிமூவிங் ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணி ஒரு சாலிட் மாடலில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டு யூஸ் பண்ணி மெட்டீரியலை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூடட் கட்டு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த ஃபேஸில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபேஸை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன ஷேப்பில் வந்து நான் மெட்டீரியலை கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த ஷேப் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்தோன்னே இந்த மெட்டீரியல் வந்து பிளைண்ட் எண்டு கண்டிஷன் பாருங்கள், பிளைண்ட் என்ன டெப்த்துக்கு கட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 25 mm கட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 mmக்கு ஒரு கட் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், செக்ஷன் வியூவில் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடட் கட் மூலயமா நான் க்ரியேட் பண்ண ஹோல் வந்து 20 mmக்கு வந்து 25 mmக்கு
கட் ஆகி மெட்டீரியலை எடுத்துருச்சு. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூடட் கட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூடட் பேஸில் இருக்க மாதிரி நிறைய எண்டு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். 6 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகன் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரூ வால்னா கடைசியில் அதோட எண்டு கண்டிஷன் ஏதோ அது வரைக்கும் இது மெட்டீரியலை எடுத்துரும். இதுவே த்ரூ வால் போத் அப்படின்னா மேலே இதோட இந்த பாடிக்கு மேலே ஏதாவது எண்டு கண்டிஷன் இருந்தால் அது வரைக்கும் மெட்டீரியல் எடுத்துரும், கீழேயும் மெட்டீரியல் எடுத்துரும். சரிங்களா, அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா இந்த டைரக்ஷன் 2 எடுத்துருங்க. அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சர்ஃபேஸ் இருக்கு, நம்ம இந்த ஃபேஸோட இந்த பாலிகனோட இந்த பாட்டம் ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ். அதாவது இந்த ஃபேஸில் ட்ரா பண்ணியிருக்கோம், இதுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் இது தான். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப் டு வெர்டெக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அது வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அப் டு சர்ஃபேஸ். எனக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா, அதனால் எனக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் கொடுத்தா இங்கே ரிமூவ் ஆகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த ப்ரொஃபைல்லேருந்து இந்த சர்ஃபேஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் பண்ணி எனக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ்லேருந்து எனக்கு ஒரு 1 mm டிஸ்டன்ஸ் தள்ளி ஆஃப்செட் ஆகணும், மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபேஸ்லேருந்து 1 mm டிஸ்டன்ஸுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். சரிங்களா, நெக்ஸ்ட் அப் டு பாடி. எனக்கு இந்த பாடி வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த பாடி வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிட் பிளேன். இப்போ நான் ஒரு 5 mmக்கு வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, அது வந்து மிட் பிளேன் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஸ்கெட்சில் இருந்து இந்த பக்கம் 2.5 mm மெட்டீரியல் ரிமூவ் ஆகும், மேலே ஒரு 2.5 mm மெட்டீரியல் ஆகும், டோட்டலாக 5 mm மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது டேப்பராக மெட்டீரியல் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். சரிங்களா, இப்போ நான் பிளைண்டுன்னு கொடுத்துட்டு 45 mm டெப்த்துக்கு எனக்கு 45 டிகிரிக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து அப்படியே மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ டைரக்ஷன் 2ல் அதே மாதிரி மேலே என்ன இருக்கோ அதே எண்டு கண்டிஷன்ஸ் தான். ஸோ நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா, ரைட் சைடு பிளேன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணுறேன். எவ்வளோ, ஓகே, ஒரு 160 mm டிஸ்டன்ஸில். இப்போ இந்த பிளேனில் நான் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறேன். அது வந்து ஒரு சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளை நான் எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்குறேன். சரிங்களா, த்ரூ வால்னா கடைசி வரைக்கும். ஸோ கடைசியாக இந்த ஃபேஸ் தான் இருக்குது, இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூடட் கட் ஆகிடுது. சரிங்களா, இங்கே வந்து ஆல் பாடிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஃபியூச்சர் ஸ்கோப்பில்.
இப்போ இந்த இடத்துல ஆல் பாடிஸ்ன்னு கொடுத்தா இங்கே என்னென்ன பாடிஸ்லாம் இருக்கோ ட்ராவல் ஆகுதோ அந்த பாடி எல்லாத்துலேயும் கட் வந்துடும். சரிங்களா? இதுவே இந்த இடத்துல வந்து செலக்டட் பாடிஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பாடியில் மட்டும் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இங்கே வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்சு இந்த பாடியில் கட் ஆகும், ஆனால் இந்த பாடியில் கட் ஆகாது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் பாடிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இல்லை எனக்கு இங்கே மட்டும் கட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கட் இந்த பாடியில் மட்டும் வரும், இந்த பாடியில் வராது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் பாடி அப்படிங்கிற கண்டிஷன், சாரி ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். ஓகேங்க, இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் கட் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவால்வ்டு பேஸ் அண்டு ரிவால்வ்டு கட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. இப்போ பாருங்கள், ஒரு 3D மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3D மாடலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகன் ட்ரா பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை தின் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பாலிகன் ட்ரா பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த பாலிகனுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் அதை அப்படியே விட்டுறலாம். செகண்ட் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எல்லா எக்ஸ்ட்ரூஷனுமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ரிசல்ட்டை டீசெலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறப்ப இந்த மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத டீசெலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் நமக்கு லேர்னிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு பாலிகன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா இதில் 6 சைடு இருக்குது. இது வந்து எனக்கு 8 சைடாக ட்ரா பண்ணியிருக்கணும், ஆனால் நான் தப்பாக 6 சைடில் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 8 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகன் நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பட்டன் அழுத்துனீங்கன்னு வைங்க, இந்த ஃபியூச்சரை வச்சு என்னென்ன ஃபியூச்சர்லாம் க்ரியேட் பண்ணிங்களோ மொத்தமாக எல்லாம் டெலீட் ஆயிரும். சரிங்களா? டைரெக்டாக டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்தா மறுபடியும் அண்டு ஆகிடும். சரிங்களா? நம்ம டைரெக்டாக டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா இன்சர்ட்டில் ஃபியூச்சர்ஸில் டெலீட் ஆர் கீப் பாடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் டெலீட் பாடிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த ஃபியூச்சரை டெலீட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த பாலிகனை வந்து செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டெலீட் கொடுத்துட்றேன், டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே தானே மறுபடியும் அதே டெலீட் பாடி மறுபடியும் உடனே கொண்டு வரணும் அப்படின்னா என்ட்ரு பட்டன் அழுத்தினா போதும். ஏன்னா நடுவில் நம்ம வேறு எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணல. என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லாஸ்ட்டாக என்ன டூல் யூஸ் பண்ணணுமோ அந்த டூல் மறுபடியும் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் டெலீட் பாடி கொடுக்குறேன். அப்போ இங்கே செலக்ட் பண்ண மாதிரி இங்கேயும் இந்த பாலிகை நான் செலக்ட் பண்ணுறேன், ஆனால் மொத்தமாக செலக்ட் ஆகும். ஏன் தெரியுங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த ஃபியூச்சரை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்போ மெர்ஜுன்னு கொடுத்துருக்கோம். அதனால் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே பாடியாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ டெலீட் கொடுக்குறப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரே டைமில் டெலீட் ஆயிரும். சரிங்களா? அதனால் நம்ம எப்போவுமே ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அந்த மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா டிசைன் பண்ணுறப்போ நமக்கே தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத டீசெலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் மறுபடியும் இன்சர்ட் ஃபியூச்சர்ஸ் டெலீட் பாடியில் போயிட்டு இங்கே இருக்கிற இந்த பாலிகனை நான் டெலீட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாலிகன் டெலீட் ஆயிடுச்சு. இங்கே இருந்த பாலிகன் எப்படி டெலீட் ஆச்சு அப்படின்னா, அதை நான் க்ரியேட் பண்ணும்போதே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெர்ஜ் ரிசல்ட்டை வந்து டீசெலக்ட் பண்ணிட்டு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால அது தனி பாடியாக இருக்குது. அது டெலீட் கொடுத்தோடனே டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா?
ஒரு பார்ட் மாடல்ல இருந்து ஒரு பாடியை டெலீட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபியூச்சரை வச்சு என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் மொத்தமாக டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 8 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகனை நான் கிரியேட் பண்ணுறேன். 8ன்னு கொடுக்குறேன். 8ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 8 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகன் கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துடுறேன். அப் டு ஃபேஸ் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இங்கே இந்த ஃபேஸில் பாலிகன் வேணும். அதுக்கு இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் என்டிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். இதே பாலிகன் இதே டைமென்ஷனில் வேணும். அதனால இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி நான் கன்வெர்ட் என்டிட்டி கொடுக்குறேன். எனக்கு அங்கே பாலிகன் வந்துருச்சு. சரிங்களா. இப்போ இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் இந்த ஃபேஸ் வரைக்கும். ஸோ இப்போ நம்மளோட பாலிகனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்வெர்ட் என்டிட்டியில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற ஷேப் வந்து அப்படியே மேலே கொடுத்துட்டோமா, சப்போஸ் கீழே இருக்க பாலிகனை மட்டும் எனக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிஃபை பண்ணுறேன்னு வைங்க. இப்போ ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm அப்படின்னு டைமென்ஷன் கொடுத்து இதை நான் மாடிஃபை பண்ணுறேன்னு வைங்க. அப்படியே மேலே இருக்கிற டைமென்ஷனும் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இதிலிருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்க என்டிட்டி தானே, அதுவும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் கீழே 30 mm கொடுத்தேன். இங்கே வந்து இப்போ செக் பண்ணி பாருங்கள் 30 mm இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டி. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதோட பேரண்டல் டைமென்ஷன் ஸ்கெட்சோட டைமென்ஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமென்ஷன் கன்வெர்ட் பண்ண டைமென்ஷனும் மாறிடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி மெர்ஜ் ரிசல்ட் டீசெலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக சிங்கிள் பாடியாக மாற்றிடலாம். அதுக்கு இன்சர்ட்டில் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு கம்பைன் அப்படின்ட்டு இல்லையா, அந்த டூலில் போயிட்டு ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த பாடியை சிங்கிள் பாடியாக மாற்றணுமோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னு வைங்க, எல்லாம் சேர்ந்து சிங்கிள் பாடியாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் கட் இந்த 2 டூலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவால்வ்டு பேஸ் அண்ட் ரிவால்வ்டு கட் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.